Taste the Daily. நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரத்யேகமான முருகன் கோவில் எதுவாக இருக்கும்? ஏன் இந்த முருகன் கோவிலுக்கு நம்ம போகணும்? எதன் அடிப்படையில் எனக்குன்னு இந்த முருகன் கோவிலை நீங்கள் செலக்ட் பண்ணி சொல்கிறீங்க, அங்கே போனால் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யும்போது இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா, சூப்பரான ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நட்சத்திரம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம். நாளை என்பது நரசிம்மனிடம் இல்லை என்று சொல்லக்கூடிய நரசிம்மனுடைய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுகிறது. ராகுவின் ஆளுமையை தன்னகத்தே கொண்டு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா நடுநாயகமாக அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் உண்டு என்றால் அதுதான் சுவாதி நட்சத்திரம். இயல்பாவே சுக்கிரன் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ராகு, சுவாதினாலே இது ராகுவோட தன்மை. இந்த சுக்கிரன் ராகுவே இல்லாத லீலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒன்று. நிறைய அந்த சுக்கிரன் ராகு காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த இரபர சுகம் என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னு துடிக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். நான் நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்பயும் ஒரு தடவை பதிவு பண்ணுறேன். சுவாதி நட்சத்திரக்கார பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிட்டா ஓகே தான். என்ன சரியான ரூட் மேப், சரியான இது பர்ஃபெக்ஷன் சிகாமணிகள். ஏன்னா அங்கே தான் சனி உச்சமடைகிறார், அங்கே தான் சூரியன் நீச்சமும் அடைகிறார். வித்தியாசமான ஒரு 2 விதமான குணாதிசயங்கள் சுவாதிக்கிட்ட எப்பயுமே இயல்பாக இருக்கும். சரி, இப்போ ஜோதிடம்லாம் ஆனால் அப்படியே அப்படி வாங்க. முருகன் அப்படின்ற இடத்திற்கு நம்ம ஒவ்வொரு விடமா பார்த்துட்டே இருக்கோம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முருகனுடைய தலங்களை பார்ப்பதற்கும் முருகனை கொண்டாடுவதற்குமான இந்த காணொளி அப்படியே நகர்ந்துகிட்டே வருது. அந்த வகையில் இப்ப சுவாதி நட்சத்திரக்காரர்கள் போக வேண்டிய ஒரு முருகன் கோவில். இந்த கோவிலை சொல்லும் போது எனக்கு அவ்வளவு சிலிப்பா இருக்கு, அவ்வளவு சில்லாகிப்பா இருக்கு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம், ராகு அப்படின்னாலே விசித்திரம், ராகு அப்படின்னாலே மறைவு, ராகு அப்படின்னாலே எல்லாவற்றையும் தன்னகத்தை படுத்திக் கொள்வது, ராகு அப்படின்னாலே சுயமாக உருவாகுதல், நிறைய இருக்கு ராகுவோடைய காரகத்துவம் இல்லையா? அப்ப இந்த ராகுவின் தன்மை பொருந்தி இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கே உரிய ஒரு கோவில் உண்டு. அப்படின்னா அது என்ன கோவில்னா, பெரம்பலூர் அருகே இருக்கக்கூடிய செட்டிக்குளம் முருகன் கோவில். இந்த சுவாதி அப்படின்னாலே அது செட்டியார இடத்த குறிச்சிருங்க. நாங்கள் இந்த இடத்த நான் கேஸ்டை பத்தி பேச விரும்பல. எப்பயுமே ஒவ்வொரு வேலையும் தொழில் ரீதியாக பிரிக்கப்பட்டது இல்லையா? தொழில் அடிப்படையில் தான் வேலைகள் பிரிக்கப்பட்டது, அதன் மூலமாக தான் ஜாதிகள் பிரிக்கப்பட்டது. நம்ம அதெல்லாம் தூக்கி போட்ட விட்டுட்டு இப்போ வேற எதையோ பிடிச்சிட்டுலாம் இருக்கும். அதெல்லாம் இவர் இந்த வேலை பண்றாருன்றதுக்காக ஒரு அடையாளத்திற்காக ஒரு பெயர் வைக்கப்பட்டது தான் ஜாதிகளாக உருவாக மாட்டது. நம்ம திரும்ப ஹிஸ்டரி ஜாகிரபிக்குள்ளெல்லாம் போவேணாம். அந்த மாதிரி இந்த செட்டிக்குளம் என்று சொல்லக்கூடிய அந்த வணிக இனத்தை சார்ந்த ஒரு வணிகனாகவே இருக்கக்கூடியவன் தான் முருகன். ஏன்னா முருகன் தான் காசு வச்சிருப்பான். நம்ம இருக்கிற கடவுளோட நிறைய காசு வச்சிருக்க பாட்டி யாருன்னா முருகன் தான். அதனால தான் இன்னைக்கும் காரைக்குடி செட்டியார் என்ன பண்ணுவாங்க, முருகனை எங்க வீட்டு மருமக, எங்க வீட்டு புள்ளன்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பழனிக்கு போகும்போது நிறைய நம்ம ஆடிட்டு போவாங்க, நம்ம பார்ப்போம். அப்ப செட்டியார்களால் செட்டி மகனாக, செட்டி மருமகனாக, செட்டி பேரனாக, செட்டியாருக்கு மட்டும்தானா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆளாக கருதப்படும். ஏன்னா வணிகம் அப்படின்னு வந்ததுன்னா அங்க நியாயம்னு வரணுங்க. அதனாலதான் யார்கிட்டயுமே இல்லாத ஒரு அமைப்பு எங்க இருக்குன்னா வணிகர்கிட்ட மட்டும்தான் தராசு இருக்குங்க. அப்ப காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாமும் எதை இண்டிகேட் பண்ணுது? தராசை தான் இண்டிகேட் பண்ணுது. அப்ப இந்த காரணத்துவத்தான் செட்டியாரோட முருகனை கனெக்ட் பண்ணாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், ஜாதி ரீதியாக முருகனை இந்த இடத்துல இருக்கவில்லை. அவன் வணிகமாக இருந்து நம்மளுடைய வாழ்வியல் வணிகத்தை சரிபார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்க சூட்சகமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல செட்டிக்குளம் அப்படின்ற கோவில் தான் ராகுவின் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கோவில். நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல அம்பிகையா அம்பாள் அவன் உட்கார்ந்துருக்கான். நீங்க நல்லா பார்த்தீங்க அப்படின்னா, மனம் என்கிற மனோரூபேஷ கோதண்டா அப்படின்னு அம்பிகைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல ஒரு பேர் உண்டு. மனதை வில்லாக, கரும்பு வில்லாக பிடித்து கையில் வைத்து கொண்டு இருப்பவள். மனதை அப்படியே வில்லா வச்சிருக்காளாமா. அதுவும் என்ன வில்லு? கரும்பு வில்லா வச்சுட்டு இருக்காளாமா. நீங்க லலிதா திருப்பசுந்தரி போட்டோ எடுத்தாலும் சரி, ராஜராஜேஸ்வரி படம் எடுத்தாலும் சரி, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் படம் அப்படி ஒரு வில்ல வச்சுட்டு அம்பாள் ஜெகஜனனியா நிப்பா. அதை பார்க்கவே காண கண்கோடி வேண்டும். ஏன்னா மனசு ஆடுற ஆட்டத்தை அப்படி வில்லா நிக்க வச்சு கரும்பா உருவகம் பண்ணி அந்த மனோ ரூபேஷ கோட்டதண்டமா நிக்க வச்சிருக்காளாமா அம்பாள். எதை? மனசை. அந்த மாதிரி அவளோட புள்ளல்ல சும்மா விட்டுருவாரா? எல்லா இடத்துலயும் முருகனுக்கு வேல் தானே இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்கல்ல. ஆனா செட்டிக்குளம் முருகனுக்கு மட்டும் கையில கரும்பு இருக்கும். இதுதான் இந்த ஊரோட மிகச்சிறந்த ஒரு வித்தியாசம். அது என்ன? செங்கரும்பு இருக்கும் கையில.
11 கரும்புல எப்படி 11 கோடு போட்டு இருக்குமா, கரும்பு வடிவத்தில் முருகனுடைய கையில் இருக்கும். அதுவும் இது என்ன மூர்த்தி? சுயம்பு மூர்த்தி. எல்லா கோவிலையும் முருகனை உருவாக்குவோம். முருகனே உருவான கோவில் என்னன்னா அது வந்து கண்டிப்பாக இந்த செட்டிக்குளம் முருகன் கோவில் தான். அவ்வளவு அழகுங்க. போனீங்கன்னா வெளில வரமாட்டீங்க. நீங்க படியேறி போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா போங்க. இல்லாட்டி இப்ப மேல போற வரைக்கும் வந்து உங்களுக்கு என்ன சொல்றது, போக்குவரத்து வசதிகள்லாம் வந்து விட்டது. படியேறி போனா அந்த இயற்கை அழகு சூழ அந்த மூலிகை மரத்தோட வாசத்தோட நீங்க அப்படியே மனது மயங்கி மனம் முழுக்க முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு நீங்க மேல ஏற ஏற நீங்க மேல ஏறிடுவீங்க. அதுதான் உண்மை வாழ்க்கையில. இருந்தாலும் மேலெல்லாம் ஏற முடியாது. என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க, நேரா நீங்க போய் இருந்துட்டு அப்பா முருகா முடியலப்பா பாத்துக்கப்பான்னு சொல்லிட்டு வந்துடலாம். எங்கேயும் இல்லாத அளவுக்கு கையில் இந்த முருகன் பேர் என்ன தெரியுமா? அதுதான் விசேஷம். தண்டாயுதபாணி. ஆனா அந்த கையில் வச்சிருக்கக்கூடிய தண்டம் எது தெரியுமா? உங்களுடைய மனசுதான். இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனசு தானே எல்லா வேலையும் பண்ணுது. இந்த ராகு தானே, இந்த பேராசை தானே. ராகுனால இசிக்கோல் நம்ம என்ன பண்ணுவோம்? பேராசை தான். ஆசைப்படுறதெல்லாம் ராகு தான். ஆசை தானே எல்லாவற்றுக்கும் காரணம். உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆசைப்பட்டனால தான் நம்ம இப்போ வந்து உட்காந்துருக்கோம். ஆசைப்பட்டனால தான் நம்ம எல்லா வேலையும் பண்றோம். ஆசைப்பட்டனால தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். ஆசைப்பட்டனால தான் வந்து நம்ம வந்து வருத்தப்படுறோம். ஆசைப்பட்டனால தான் நம்ம வந்து வேதனைப்படுறோம். ஆசைப்பட்டனால தான் நம்மளுக்கு நோயே வருது. ஒழுங்கா அவரையே சாப்பிட்டு தான் நம்மளுக்கு நோயெல்லாம் வந்திருக்குமா? ஸோ எல்லாவற்றுக்கும் காரணமே ஆசை தானே. அந்த ஆசை என்கிற அந்த இனிப்பு கலந்த அந்த மயக்கம், ராகுனாலே மயக்கம் தாங்க. அதை அப்படி கையில பிடிச்சிட்டு ஆசை அறுப்பவனாக இரப்பக சுகங்களிலிருந்து தன்னை வந்து விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குபவனாக அங்கு நிற்கக்கூடிய கருணை மூர்த்தி தான் செட்டி குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்டாயுதபாணி. நான் இயல்பா சொன்னேன், இந்த சுக்கிரன் ராகு சேர்க்கை என்னன்னா அது எந்த இடத்துல இருந்தாலும் சரிங்க, எடுத்தோடனே அஸ்ட்ராலஜி சுக்கிரன் ராகு பார்த்தால அப்படின்ட்டு. ஏன்னா ராகுனாலே பெருக்கம், சுக்கிரனா சொல்லவே வேணாம், உங்களுக்கு தெரியும். அப்ப எல்லா விஷயத்திலையும் பிரம்மாண்டம், எல்லா விஷயத்திலையுமே பெருசா லக்ஸூரியா சொஃபஸ்டிகேட்டடா வாழணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே இந்த சுக்கிரன் ராகு சேர்ந்திருக்கும். இல்ல அவங்களுடைய ஆக்டிவிட்டி பார்த்தா நம்ம எடுத்துடலாம், ஓ சுக்கிரனோட கனெக்ட் ஆயிருக்கா இது அப்படின்னு. அப்போ எல்லாவற்றிலையுமே வந்து லக்ஸுரியா இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வெறும் இந்த உடம்பு, இந்த இச்சைகள், இந்த ஆசைகள், இதை மட்டுமே வச்சு திரும்ப 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 அதுலயே உழண்டு, அதுலயே அசிங்கப்பட்டு, அதுலயே வேதனைப்பட்டு, கேவலப்பட்டு போற ஒரு பொறப்பு தேவையாடா உனக்கு? என்கிட்ட வா, எல்லாத்தையும் விட்டு இதை விட சுகம் ஒண்ணு இருக்கிறது, அது வேறு ஒன்றும் இல்லை, என்னை நினைப்பதற்கான ஒரே ஒரு வழிதான் என்று உங்களை வழிபடுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த செட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி அருள் பாவனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதான் இங்க வந்து உண்மை. வளையல்காரனா மாதிரி அகத்தியருக்கு வந்து காட்சி கொடுத்தவராமா. அதனாலதான் அங்க செட்டிக்குளம் முருகன் கோயில்னு வந்துச்சு. இன்னொரு வரலாறுலாம் சொல்லுது, கண்ணகி எப்படியும் ரொம்ப கோவமா உக்கிரமா வரும்போது கூட கண்ணகியோட கோவத்தை தனித்து, அம்மா கோவம்லாம் படாதம்மா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த முருகன் சொன்னார். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சில இடங்களில் முருகன் உருவாக்கப்பட்டிருக்கிறான், சில இடங்களில் முருகன் உருவாயிருக்கான். இப்படி சுயம்புவாக உருவான மூர்த்தி தான் இந்த முருகன். கிட்டத்தட்ட ஒரு 4 அடி விக்கிரகங்க. சுயம்புவா முருகன் கையில் கரும்போடு உருவாகி இருக்கக்கூடிய இந்த தலம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். எப்பயுமே சுயம்பான மூர்த்திக்கு ஒரு வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? நானே வந்து இங்க அமர்றேன்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கு. அடுத்தவங்க என்னதான் கொண்டு வந்து போட்டோவை வச்சாலும் நம்ம நேர்ல இருக்கிற மாதிரி இருக்குமா? அந்த மாதிரி கடவுளுக்கு உருவங்கள் கொடுத்த கடவுளாகவே அப்படியே வந்து உட்கார்ந்து அமர்தல் என்பது எவ்வளவு அழகான ஒரு மகிமை பொருந்திய தலம். இந்த தளத்தில் போய் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செய்ய 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 உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா விதமான துன்பங்களும், எல்லா விதமான துயர்களும், எல்லா விதமான தடைகளும், எல்லா விதமான கடன்களும், எல்லா விதமான நோய்களும் தவிடுபடியாகும் என்பதுதான் உண்மை. ஏன்னா ராகுன்னு வரும்போது இதெல்லாம் உள்ள வந்துருங்க. நிறைய கேன்சர் பேஷண்ட் இங்கே போயிட்டு நான் சொல்லி நிறைய வந்து சரியாயிருக்காங்க. யாரெல்லாம் நோயால் கஷ்டப்படுகிறீர்களோ இங்கே வரக்கூடிய அந்த மூலிகை தீர்வு வற்றவே வச்சாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பஞ்சநதி தீர்த்தம் வற்றி நாம் பார்த்ததில்லை, வற்றாமல் வரக்கூடிய அதில் மூலிகையுடைய வாசம் அப்படியே கலந்து வந்து அந்த தீர்த்தத்தை நீங்கள் பருகிட்டு வர 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 உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் நிவர்த்தியாகும் என்பது மட்டும்தான். காலபுருஷனுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீடு தான் உங்களுடைய ஸ்பௌஸை தீர்மானம் செய்யக்கூடிய வீடு, உங்களுடைய பார்ட்னர் தீர்மானம் செய்யக்கூடிய, சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை. இப்போ இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய மதிப்பு மரியாதை எதை வச்சு அளவீடு செய்யப்படுகிறது? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நகை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய லக்ஸுரி, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அதிகாரம், இதை வச்சு தானே வந்து ஒருத்த மதிக்கிறதும் மதிக்காமல் போகிறதும். அப்போ இதெல்லாம் வச்சுட்டு என்னையா பண்ண போகிறேன்? இதற்கு மேலே ஒன்று இருக்குது, அது நான் நினச்சேன்னா இதெல்லாம் அப்படி தூக்கி விசாசி விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே அமர்ந்து நின்று இருக்கக்கூடிய ஒரு நாயகனாக அருளாட்சி செய்யக்கூடிய இந்த தண்டாயுதபாணியை நீங்கள் போய் பார்த்து விட்டு வந்தீர்களே ஆனால் வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக அடைவீர்கள் என்பதுதான் உண்மை.